செங்கோட்டையன் அவர்கள் பத்தி பேசும்போது, அவர் போறதுனால எந்த இழப்பும் இல்ல அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் வருவது வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது தாவேகா சைட்லயும், இல்ல திமுகவுக்கு போனாருன்னா திமுக சைட்லயும் அது சொல்லப்படுது. அப்போ ப்ளஸ் பாயிண்ட்டா, மைனஸ் பாயிண்ட்டா பார்க்கணும்னா, அப்ப அவரோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதனால அத மேலோட்டமா பார்த்துட்டு நம்ம போயிடலாம்னு நெனைக்கிறேன். இவர் வந்து எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவினுடைய ஒரு முகமாக செங்கோட்டையன் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. தமிழக அரசியல்ல வரலாற்றிலேயே ஒரே தொகுதியில மட்டுமே 8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில. எம்ஜிஆர் வந்து முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற 1977ல இருந்தே எம்எல்ஏவா இருக்கிறாரு. எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா கட்சி 2ஆக உடைஞ்சப்போ ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை ஏற்று செயல்பட்டாரு. 1996ல அதிமுக தோல்விய தழுவினப்போ கட்சியை விட்டு பலரும் வெளியே போனாங்க. ஆனா இவர் வந்து கட்சியை விட்டு வெளியேறல. இதுல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் இவர் தான். ஸோ அவர் வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் பண்றவரா இருந்திருக்கிறார். அந்த பிரச்சார பிளான்ஸ் எல்லாம் அதிமுகவில் அரை நூற்றாண்டுக்கு மேல களப்பணியாற்றியவர். ஸோ இது ஆமா, மேலோட்டமா பார்த்தோம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எம்ஜிஆர் கூட இருந்ததுல இருந்து ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தது இப்படிங்கிற வரைக்கும் முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்போ கட்சியிலேருந்து விலகி ஏற்கனவே நீக்கப்பட்டாரு. ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்ததாக தாவேக்கா போக போறாருன்னு ஒரு பேச்சு ஒன்று. பட் இதுக்கு நடுவில் சரி அப்போ தாவேக்கால தான்ப்பா சேர போறாரு. ஏன்னா அதுக்கு வலு சேர்க்கிற வகையில் நிறைய தகவல்கள் வெளியானுச்சு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி சரி ஓகே தாவேக்கா தான் போல அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கும் போது